ஹாய் வெல்கம் டு கேபி வேர்ல்டு. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா கேழ்வரகு புட்டு, அதாவது கேப்ப புட்டு. இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் ராகி மாவு வந்து எஸ்விஎஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்தா பவுடர் எடுத்திருக்கேன். சீக்கிரமா ஹோம்மேடா எப்படி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ராகி பவுடர் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த புட்டோட சால்ட் வந்து சேர்க்கும்போது இனிப்பு உங்களுக்கு எடுத்து காட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம தண்ணி தொளிச்சு அதை மெதுவா நல்லா கிரஷ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கட்டி விழுகாம இருக்கும். பாருங்க நான் எவ்வளவு டைட் குடுத்து பிணையிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணி பிணைஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்தாதான் உங்களுக்கு நல்லா புட்டு ஸ்ட்ரக்சரா வரும். இதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா நீங்க வாட்டர் நல்லா தெளிச்சு தெளிச்சு விட்டு பிணையணும். நீங்க சப்பாத்தி மாவு மாதிரி நிறைய தண்ணி ஊத்தி பிணைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும். இந்த மாதிரி உதிரியா வராது. புட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மாவு இந்த மாதிரி கையில எடுத்து அதை நல்லா பிடிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்கணும். ஆனா உதிர்ந்து விடும்போது இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பதத்துலதான் நீங்க கரெக்டா பிடிச்சீங்க அப்படின்னு உங்க புட்டு கன்ஃபார்மா கரெக்டா வந்துரும் அப்படின்னு செஞ்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு உதிரியாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல தண்ணி பதமும் இருக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி பேனை எடுத்து சட்டி வச்சுட்டு அதில் வாட்டர் பாயில் பண்ண விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டுல இட்லி துணி போட்டுட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடும் போது உங்களுக்கு புட்டு எடுக்கும் போது ஒட்டாம வரும். இதுக்கப்புறமா தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிளேட்டை தூக்கி வச்சு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10ல இருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு விட்டாலே போதும். நல்லா புட்டு ரெடி ஆகி வந்துடும். புட்டோட ரெடி ஆகி பதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புட்டு மாவு வந்து உங்களுக்கு நார்மல் கலரோட கொஞ்சம் டார்க் கலரா வந்து தெரியும். அப்ப வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கப்புறமா நல்லா புட்டை எடுத்து வெளியில ஆற விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து விட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு இளஞ்சூட்ல இருக்கும் போதே பிணையும் போது உங்களுக்கு சூப்பரா வரும். நெய் சேர்த்திருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் புட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காண்டி அதுல கொஞ்சமா வந்து மிக்ஸி ஜார்ல கோகோனட் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். ஓவர் கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டுல வந்து தேங்காய் போட்டிருக்கீங்கன்னே தெரியாது. கொஞ்சம் பல்ஸ் மோட்ல போட்டு கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் ஒயிட் கலர்ல பார்க்கும்போது புட்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறத விட்டு ரொம்ப டேஸ்டியாவும் தெரியும். இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் காண்டி நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க ப்ரௌன் சுகர் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோட நம்ம சுகர் சேர்க்கக்கூடாது. சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து மெல்ட் ஆகி புட்டு வந்து ரொம்பவே கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால ஆற விட்டு எப்பவுமே சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ